வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை தொடர்பான தொடர் சிறப்பு நேரலையை பார்ப்பதற்கு முன்பாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் மைதானத்துக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல். மைதானத்தில் மோப்ப நாய்களுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. ஜம்மு காஷ்மீருக்கு கல்வி சுற்றுலா சென்ற 4 மாணவர்களை மீட்ட தமிழ்நாடு அரசு. இன்று இரவு டெல்லி வரும் அவர்கள் விமானம் மூலம் தமிழ்நாடு அழைத்து வரப்படுகின்றனர். டெல்லி பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் நிறுவப்பட்டுள்ள அவசர கால அபாய சங்கு. போர் பதற்றம் நீடிக்கும் நிலையில் சோதனை. அனைத்து மருத்துவத்துறை பணியாளர்களின் விடுப்புகளை ரத்து செய்ய மத்திய அரசு பரிந்துரை. மருத்துவ முன்னேற்பாடுகள் குறித்து மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக்கு பின் முடிவு. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் கண்டெடுக்கப்பட்ட பாகிஸ்தானின் ஏவுகணை பாகம். வெடிக்க செய்து செயலிழக்க செய்த இந்திய பாதுகாப்பு படை. சண்டிகரில் அரிசி கோதுமை எரிபொருட்களை பதுக்கி வைக்கக்கூடாது. வியாபாரிகள் தங்கம் வசம் இருப்பு குறித்து 3 நாட்களுக்குள் தெரிவிக்க வேண்டும் என சண்டிகர் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. இந்தியாவில் அரிசி கோதுமை பருப்பு உள்ளிட்ட உணவு தானியங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளது. இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்ற சூழலில் மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் பேட்டி. ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மர் மாவட்டத்தில் பட்டாசுகள் வெடிக்க தடை. பட்டாசுகள் விற்பதற்கும் வாங்குவதற்கும் தடை விதித்தது மாவட்ட நிர்வாகம். பல வகையான ராக்கெட் மூலம் இந்தியாவை தாக்கியதாக வீடியோவை பரப்பிய பாகிஸ்தான். 3 ஆண்டுகளாக யூடியூபில் உள்ள கேம் வீடியோ என இந்தியா பதிலடி. ஜம்மு காஷ்மீரின் சம்பாவில் நேற்று இரவு அத்துமீறி எல்லை தாண்ட முயன்ற 7 தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்று வீடியோவை வெளியிட்ட எல்லை பாதுகாப்பு படை. பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்த இந்திய ராணுவம் நேற்று இரவு தாக்குதல் நடத்தியதன் வீடியோவை வெளியிட்டது. பாகிஸ்தான் ஏவிய 50 ட்ரோன்களை வீழ்த்திய இந்தியா. விடிய விடிய நடந்த தாக்குதலில் பாகிஸ்தானின் அனைத்து முயற்சிகளும் முறியடிப்பு. பாகிஸ்தானுடனான சண்டையில் இந்திய ராணுவ வீரர் வீரமரணம். ஆந்திராவைச் சேர்ந்த முரளி நாயக் உயிரிழந்தார். காஷ்மீரின் பூஞ்சில் குடியிருப்பை தாக்கிய பாகிஸ்தான். அத்துமீறி பாகிஸ்தான் நடத்தியதற்கு ஆதாரமான CCTV. ATM டிஜிட்டல் பண பரிவர்த்தனை வழக்கம் போல் இருக்கும் என பொதுத்துறை வங்கிகள் உறுதி. பணம் செலுத்தும் இயந்திரம் உள்ளிட்ட அனைத்து பண பரிமாற்ற ATMகளும் எந்த தடையுமின்றி செயல்படும். பெட்ரோல், டீசல் மற்றும் கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படாது. வீதியில் தேவைக்கு அதிகமாக வாங்கி மக்கள் இருப்பு வைக்க வேண்டாம் என இந்தியன் ஆயில் நிறுவனம் வேண்டுகோள். இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் பதற்றம் காரணமாக சரிவை சந்தித்த இந்திய பங்குச் சந்தைகள். சென்செக்ஸ் 880 புள்ளிகளும் நிப்டி 265 புள்ளிகளும் சரிவடைந்தன.
குஜராத் மாநிலத்தில் ட்ரோன்கள் பட்டாசுகள் வெடிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம். ராஜா, என்னென்ன கட்டுப்பாடுகள் மக்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் ஸ்ரீராம். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான இந்த பதற்றமான போர் சூழல் காரணமாக ஒரு குஜராத் மற்றும் ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநிலங்களில் சிறு சிறு நகர்வுகளும் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் ராஜஸ்தானில் அண்மையில் ஜெய்சால்மர் பகுதியில் ஒரு அறிவிப்பை பாதுகாப்பு, அதாவது அந்த மாவட்ட நிர்வாகம் தெரிவித்திருந்தது. ஜெய்சால்மரில் பட்டாசு வெடிக்க தடை விதிக்கப்படுவதாக கூறியிருந்தது. இந்த நிலையில்தான் குஜராத்தில் ஒரு புதிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த புதிய அறிவிப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பட்டாசுகள் வெடிக்கக்கூடாது, அதே போல எந்த வகையான நிகழ்வுகளாக இருந்தாலும் அதில் படம் பிடிப்பதற்காக கூட ட்ரோன்களை பயன்படுத்தக்கூடாது என்று அந்த புதிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பை பின்பற்றி அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் குஜராத் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்பானது வரும் 15ஆம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. திருமணம் உள்ளிட்ட நிகழ்வுகளில் தற்போது ட்ரோன்களில் படம் பிடிக்கும் நிகழ்வுகள் அதிகரிக்கும் இந்த சூழலில் பாதுகாப்பு கருதி குஜராத் முழுவதுமே பட்டாசுகளை வெடிக்க வேண்டாம், அதே போல எந்த ஒரு நிகழ்விலும் படம் பிடிக்க கூட ட்ரோன்களை பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பை தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள். ஸ்ரீராம், விரிவான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜா. பாகிஸ்தானின் ஏவுகணைகள் ட்ரோன்களை தடுத்து அழிக்க ரஷ்ய தயாரிப்பான S-400 என்ற வான்வழி பாதுகாப்பு கவச முறையை இந்திய ராணுவம் பயன்படுத்தியது. இந்த பாதுகாப்பு கவசத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து இந்த தொகுப்பில் தெரிந்து கொள்ளலாம். டிகிரி சுழன்றடிக்கக்கூடிய இந்த S-400 சுதர்சன சக்ரா பாதுகாப்பு கவசம் பாகிஸ்தானின் தாக்குதலை இடைமறித்து அளிப்பதில் சிறந்த பங்களித்து அதன் வலிமையை உலகிற்கு பறைசாற்றியுள்ளது. வியாழக்கிழமை இரவு 9 மணி அளவில் திடீர் என்று பாகிஸ்தான் ராணுவம் தரப்பில் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் கொண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. ஜம்மு, உதாம்பூர், ஜெய்சல்மர், பஞ்சாப் உள்ளிட்ட எல்லையோர மாவட்டங்களில் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதலை நடத்தியது. பாகிஸ்தான் நம் நகரங்களை குறிவைத்து அனுப்பிய ஏவுகணைகள், ட்ரோன்களை தடுத்து அழிக்க ரஷ்யாவின் தயாரிப்பான S-400 என்ற வான்வெளி பாதுகாப்பு கவச அமைப்பை இந்தியா களத்தில் இறக்கியது. இந்த S-400 பாதுகாப்பு கவசம் பாகிஸ்தானின் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை சின்னாபின்னமாக்கி அந்நாட்டு ராணுவத்திற்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளது. இந்திய எல்லைக்குள் வருவதற்கு முன்பே பாகிஸ்தான் எல்லையிலேயே பல ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் அடித்து வீழ்த்தி பிரமிக்க வைத்துள்ளது S-400 சுதர்சன் சக்ரா. இது பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல, சீனாவுக்கும் மறைமுக செய்தி என்பது ராணுவத்தின் முன்னாள் அதிகாரிகளின் கருத்தாக உள்ளது. இது ஒரு மெசேஜ், இந்தியன் ஏர் டிஃபென்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இப்ப நம்ம டெவலப் ஆயிருக்குங்கிறத ஒரு மெசேஜ் பாகிஸ்தானுக்கு போகும். ஒன்று, ரெண்டாவது இது சைனாவுக்கு இன்டைரக்டா இது ஒரு மெசேஜ். அதனால ஏர்கிராஃப்ட் அட்டாக் டெவலப் ஆயிருக்கோ அதுக்காக தான் இது பண்ணிருப்பாங்க. இல்ல மேஜர் ட்ரோன் அட்டாக் பாகிஸ்தான் ட்ரை பண்ணிருக்கலாம், அதுக்கும் பண்ணிருக்கலாம்.